நீலாம்பரி கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய திரை பயணத்தில் மறக்க முடியாத திரைப்படம் ல படையப்பா படமும் ஒன்று. இந்நிலையில் மனம் திறந்து பேசியிருக்கிறார். இந்த வீடியோவை ரஜினிகாந்தின் மகள் சவுந்தர்யா எடுத்து வெளியிட்டுள்ளார். சூப்பர் ஹிட்டான படமுமான படையப்பா சூப்பர் ஸ்டாரின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி மீண்டும் திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. 1999 இல் படையப்பா படம் வெளியானது. நான் 1975ஆம் ஆண்டு சினிமாவுக்கு நடிக்க வந்தேன். என்னுடைய 25ஆம் ஆண்டில் அந்த படம் வெளியானது. நான் 21ஆம் ஆண்டில் இருக்கும்போதே 25ஆம் ஆண்டில் படம் நடிக்கும்போது சொந்தமாக தயாரிக்க வேண்டும் என முடிவெடுத்திருந்தேன். படையப்பா படத்தின் மூலக்கதை நான் தான் உருவாக்கினேன். கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் எனக்கு மிகவும் பிடித்த நாவல். அதில் வரும் நந்தியின் கேரக்டர் ரொம்ப பிடித்திருந்தது. அதனை மையமாக கொண்டு ஒரு முழு படம் பண்ண வேண்டும் என்பது 2-3 ஆண்டுகளாக என் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டிருந்தது. அப்படி உருவானது தான் படையப்பா. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலில் வரும் நந்தினி கதாபாத்திரம் என்னை ஈர்த்த ஒன்று. அந்த கதாபாத்திரத்தை மையமாக வைத்து ஒரு கதையை எடுக்க முடிவு செய்தேன். உடனே என் மனதில் படையப்பா என்று தலைப்பு வந்தது. இதுவரைக்கும் அந்த பெயரை கேள்விப்பட்டதே கிடையாது. சில நேரங்களில் அப்படி தோன்றும். என் பெரும்பாலான படங்களுக்கு நான் தான் தலைப்பு சூட்டியுள்ளேன். அண்ணாமலை, பாட்ஷா, வீரா, முத்து எல்லாமே இப்படித்தான். படையப்பா பெயரை கேட்டதும் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் பழச்சா இருக்கே என்றார் கே.எஸ். ரவிக்குமார். நல்லா இருக்கு வையுங்க என்றேன். அப்படித்தான் தலைப்பு ஓகே ஆனது. நீலாம்பரி கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். 2 வருடங்கள் காத்திருக்கவும் தயாராக இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவருக்கு இஷ்டம் இல்லை என்று உணர்ந்தேன். அதன் பிறகு ஸ்ரீதேவி, மீனா, மாதுரி தீட்சித் சரியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கண்களில் நான் தேடிய அந்த ஆணவம், திமிர் இல்லை என்பதால் தவிர்த்து விட்டேன். அதன் பிறகு கே.எஸ். ரவிக்குமார் சொல்லி ரம்யா கிருஷ்ணனை பார்த்தேன். மிரண்டு போனேன். எனது அப்பா கதாபாத்திரத்தில் சிவாஜி நடிக்க வேண்டும் என்றேன். கே.எஸ். ரவிக்குமார் சிவாஜியிடம் பேசி சம்மதம் பெற்றார். ஆனால் சம்பளம் இவ்வளவு கேட்கிறாரே என்று சொன்னார். அவர் ஓகே சொன்னதே போதும் என்று கேட்ட சம்பளத்தை முழுதாக கொடுத்து சம்மதம் பெற்றேன். அதன் பிறகு லட்சுமி, சவுந்தர்யா, மணிவண்ணன் என கேட்ட அத்தனை பேரும் உடனடியாக அமைந்தார்கள். அப்படி அமைந்ததுதான் படையப்பா. படையப்பா -2 பண்ணக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. அடுத்த ஜென்மத்திலாவது உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன் என நீலாம்பரி சொல்லியிருக்கிறார். எனவே நீலாம்பரி என்ற டைட்டிலுடன் படையப்பா 2 கதைக்கான பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது என்றும் ரஜினி கூறினார்.